பிரேஸ் லார்டு மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய வேத வசனம் யாத்ராகம் புத்தகம் 14:14. வசனம் 14. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றான். அல்லேலூயா. The Lord will fight for you. You need only to be still. இங்கிலீஷ் பைபிளில் அழகாக போட்டிருக்கோம், யூ நீட் ஓன்லி டு பி ஸ்டில். டு பி ஸ்டில்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அவருடைய கரத்துக்குள் அடங்கி அவரே தஞ்சம் என அவர் பாதத்தில் ஒப்படைத்து விட்டு அவருடைய சன்னதியில் சரணடைஞ்சிட்டோம் அப்படின்னா அவர் எல்லாத்தையும் பார்த்து கொள்வார்ன்ற அர்த்தம். இந்த உலகத்தில் உங்களை யாருக்குமே பிடிக்கல அப்படின்னு சொன்னால் நீங்கள் சரியாக நடிக்கலைன்னு அர்த்தம். ஏனெனில் இந்த உலகத்தில் நடிப்புக்கும் பொய்க்கும் மாத்திரமே விலை அதிகம். ஆனால் தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல. அவர் உண்மையுள்ளவர். அவருடைய அன்பு உண்மையானது. அவருடைய நேசம் விலை மதிப்பு இல்லாதது. அந்த கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் சிந்தி, இதுதான் என் அன்பு என்று இதைவிட வேறு யாரும் ஐ லவ் யூ என்று சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட இந்த தேவன் என்ன சொல்கிறார் என்றால், நீ சும்மா இரு, நீ சும்மா இரு, உனக்காக யுத்தம் பண்ணு, உனக்காக ஃபைட் பண்ணுறதுக்கு நான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதனால் ஒருவேளை இந்த காலகட்டத்தில் நீங்கள் பயங்கரமான ஒரு வேதனையில் புயலின் மத்தியில் கடந்து செல்லுகின்றீர்கள் என்றால் தேவன் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறார். அவர் சொல்வதெல்லாம் அவர் பாதத்தில் அடங்கி இருக்க வேண்டும் என்று. அப்படிப்பட்ட இந்த தேவனை நாம் எல்லா காலங்களிலும் நம்புவோமா? God bless you.